ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லாமே. ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவரோட பிரசன்னம் இங்கே வியாபித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் நம்ம மத்தியில் தான் இருக்கிறார். அவர் கிரியை செய்ய சகல காரியங்களும் சர்வ வல்லவுடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஒரு விசியாய் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஜீசஸ். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு குடும்பம் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே, இந்த வேலை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக, தேவன் பேசுவீராக. நாங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வேலையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் எப்படியாப்பட்ட தேவனை பற்றி உங்க கூட பேச விரும்புகிறேன் என்றால், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கேட்டு பதில் கொடுக்கிறவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமே. உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கும் தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்மளோட தேவன் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பவர் மாத்திரம் அல்ல, அதற்கு பதிலும் தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. யார் இந்த கால வேலை விசுவாசிக்கிறீங்க? இந்த வேலையில் நீங்கள் அவரை கூப்பிடுற போது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ் a prayer answering God. ஆமென். He will answer for all your prayers. ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்கள் விண்ணப்பத்திற்கு கட்டாயம் அவர் பதில் கொடுப்பார். அவர் நம் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நம்மளுக்கு மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம் சத்தத்தை கேட்டு அற்புதங்களும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். இந்த கால வேலை சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி, என் சத்தத்தை கேட்டு எனக்கு நீங்க பதில் கொடுக்கிறீங்க, பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க, இன்னுமாய் கொடுக்க போகிறீங்க ராஜா. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைய தியானத்திற்கு வாசிக்க கேட்போம் சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். இன்றைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிறது என்னவென்றால், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவன் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. அப்படியாய் கூட தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்போ எழுதினார் என்றால், தாவீது அவருடைய எல்லா சத்ருவின் கைகளுக்கும் சவுலின் கைகளுக்கும் தேவன் நீங்களாக்கி அவ்வண்ணமாய் அவரை விடுதலை செய்த பொழுது எழுதின சங்கீதம் தான் இது. இது 2 சாமுவேல் 22:1 எழுதப்பட்டிருக்கிறது இவ்விதமாய். அப்படியாய் கூட இந்த வார்த்தைகள் எல்லாம் தனக்கு மிகவும் நெருக்கமான நேரத்தில் தாவீது செய்த ஜெபம். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் எப்படி பதில் கொடுத்தார் என்றார், அவர் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், தேவன் என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நம்மளை இப்பொழுது கூட இந்த கால வேளை தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கொண்டு சொல்லுகிறேன், உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். என்ன அவர்கிட்ட நீங்கள் ஜெபமாய் பேசி கொண்டு இருக்கிறீங்களோ அதை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஒன்று சொல்லுகிறேன், நம்ம இந்த உலகத்தில் ஒரு விதமான யுத்தம், எப்பொழுதுமே நம்மளுக்கு ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. தினமும் ஒரு போராட்டம், தினமும் ஒரு யுத்தம் நம்மளுக்கு இருந்து கொண்டு தான் இருக்குது. ஒன்று சொல்லுகிறேன், இந்த யுத்தத்தை நம்மளுக்கு இங்கே யுத்தம் நடக்கும் பொழுது நம்மளுக்காக வானத்தில் தேவன் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் திடன் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றிலையும் உங்களுக்கு வருகிற எல்லா யுத்தத்திலையும்
நீங்க தனி மனுஷனாய் தனி மனுஷையாய் போராடி கொண்டு இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்காக வழக்காட தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. எப்படிப்பட்ட பிரச்சனை உங்க வழியாய் கடந்து வந்தாலும் சொல்றேன், உங்களுக்காக கிரியை செய்ய தேவன் ஒருவர் இருக்கிறார். தைரியம் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில உங்களுக்காக யுத்தம் பண்ணி கிரியை செய்ய தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய கரங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு உதவியா இருக்கிறது. ஆமென். அவருடைய கரங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு உதவியா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை போய் கொண்டு இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கடைசியில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. பிசாசு தோற்கடிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஜெயமோ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதை குறித்து தான் நான் இப்பொழுது பார்க்க போறோம். மறுபடியுமாய் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 18:6 தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார், நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர், அவர் தமது ஆலயத்திலிருந்து நம் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க ஜெபம் என்ன? இன்னைக்கு உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்ன? என்ன காரியங்களை தேவனுடைய சமூகத்துல சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க பிரியமானவர்களே? கர்த்தர் அதை கேட்கிறார். கர்த்தர் அதை கேட்கிறார். இந்த நாளில் விசேஷித்த விதமாய் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிற நாள். ஹல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அவரை நம்ம அறியாத காலத்திலே அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுருக்கோம். அப்படிதானே? ஹல்லேலூயா. அவரை நம்ம அறிஞ்சு கொள்ளாத நாட்கள்லேயே அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நம்மளுக்காக கிரியை செய்த தேவன் இன்றைக்கு நம்மளை சொந்த மகனாய் சொந்த மகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறவர் எவ்வளவாய் நமக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அவரை அறியாத நாட்கள்லேயே நம்மளுக்காக கிரியை செய்த தேவன், ஆனால் இன்றைக்கு அவரை நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மளுக்காக கிரியை செய்யாதிருப்பது எப்படி? உங்களுக்காக அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படிதான் வேதத்தில் கூட ஹல்லேலூயா யோனாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோனாவின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். யோனா 2:1-2. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். எப்படியாப்பட்ட ஒரு நெருக்கம் யோனா போகிறது. ஒரு பெரியமான நெருக்கத்துல யோனா போய் கொண்டிருக்கிறான். ஆனாலும் யோனா சொல்லுவது என்னவென்றால், இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், அதிகமான நெருக்கம் வரும்பொழுது அதிகமாக கர்த்தரை தேடுங்க. ஆமென். அதிகமான நெருக்கம் வரும்பொழுது தான் ஒரு விதமான சோர்வு வரும் நம்மளுக்கு இதயத்தில். அந்த சோர்வை எடுத்து போட்டு அதிகமான நெருக்கமும் கஷ்டமும் வேதனையும் போராட்டம் வரும்பொழுது அதிகமாய் தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆலயத்திலிருந்து நம்ம சத்தத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் யோனா சொல்லுகிறார், இன்னும் நான் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றார். எப்படின்னா, ஒன்று சொல்லுகிற பிரியமானவர்களை, எந்த சூழ்நிலையும் மனம் தளர்ந்து போகக்கூடாது. எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் வந்தால் கூட, எப்படியாப்பட்ட வேதனைக்குரிய சூழ்நிலைகள் வந்தால் கூட ஒன்று சொல்லுகிறேன், மன ரம்யமா இருங்க. கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். எனக்காக யாவையும் செய்யக்கூடிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அப்படியேப்பட்ட நெருக்கத்தில் கூட தேவனை நோக்கி பார்க்கிறான். பிரியமானவர்களே, அந்த நெருக்கம் ஏன் தெரியுமா வந்தது? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய சித்தத்தின்படி யோனா செய்யல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு பொறுப்பை யோனா கிட்ட கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆனா அவன் தேவனுடைய சித்தத்தின்படியும் நடக்கல, தேவனுடைய சத்தத்தை கேட்டும் நடக்கல. ஹல்லேலூயா. சில வேளையில சில நெருக்கடி நம்ம வாழ்க்கையில வருகிறது என்றால் ரொம்ப எச்சரிக்கையா நம்ம வாழ்க்கையில வாழணும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை என்ற படகுல நம்ம போய்கொண்டு இருக்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையா நம்ம கடந்து போகணும் பிரியமானவர்களே. அவன் ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்காததுனாலையும் தேவனுடைய சத்தத்தை கேட்காததுனாலையும் அந்த கீழ்ப்படியாமையினால வந்த நெருக்கம் தான் யோனாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோனாக்கு வந்தது கீழ்ப்படியாத நிமித்தம் வந்த நெருக்கம். அல்லேலூயா. ஆனாலும் இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், தேவன் யோனாவின் சத்தத்தை கேட்டார். அந்த நெருக்கத்திலும் யோனாவின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு கூட சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அவர் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கூட ஒன்று சொல்லுகிறேன், அவர் சத்தத்தை கேட்டு அவர் சத்தத்தின்படி நீங்கள் நடக்காமல் இருந்து ஏதாவது ஒரு நெருக்கத்தில் போவீங்கனாலும் பரவாயில்ல, அதை நினச்சி 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 சோர்ந்து போய் வேதனை அடையாதீங்க. இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்க, இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்க. உங்க வழிகளை திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்க வழிகளை திருப்பிக் கொள்ளுங்கள். எப்படின்னா அவரோட சித்தத்துக்கும் அவரோட திட்டத்துக்கும் நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விடுவிப்பார் பிரியமானவர்களே. எப்படியாப்பட்ட நெருக்கம் இருந்தாலும் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாவது வேதத்தில் இன்னொரு மனுஷன் சாலமனை நம்ம பார்ப்போம்னால், அவன் தேவனுக்கென்று ஒரு அழகான ஆலயத்தை கட்டுறான். எப்படின்னா பொண்ணுனாலையும் வெள்ளினாலையும் விலையேற பெற்ற கற்கள்னாலையும் கட்டுகிறான். கட்டிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 2 நாளாகமம் 6:20-21 யாராவது வாசிக்க கேட்போம். உமது அடியேனை விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க. ஆமென். ஒரு ஆலயத்தை, அழகான ஆலயத்தை கட்டிட்டு அவன் சொல்லுகிற வார்த்தையை தேவனை நோக்கி, உமது அடியேனை விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். என்ன சொல்றான்? கர்த்தருடைய பிரதான கிருபையினால அழகான ஆலயத்தை கட்டிட்டு எங்கள் சத்தத்தை நீங்க கேட்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் என் ஜெபத்தை நீங்க கேளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறீங்களோ, ஒன்று சொல்லுகிறேன், தம்முடைய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் நாங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எங்களோட சத்தத்தை நீங்கள் கேட்கணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்க வந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம், நாங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவன் சொல்லும் பொழுது தேவன் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். பிரியமானவர்களை வாசிக்க கேட்போம். 2 நாளாகும் 7:15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்துல எதெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ, என்ன விண்ணப்பத்தை நீங்க வைக்கிறீங்களோ, இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறோமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் கவனிக்கிறார், அவர்கள் செவிகள் கேட்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்காக கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 6:8 விதமாய் தாவீது சொல்லுகிறான், தேவனின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், எதற்காக அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்துல? இன்றைக்கு உங்கள் கண்ணீரின் ஜெபம் கேட்கப்படுகிற நாள். உங்கள் கண்ணீர், உங்க அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த கால வேளையில. அது மாத்திரம் இல்லை, உங்க கண்ணீரின் சத்தத்தை கேட்டவர் மாத்திரம் இல்லை. யாத்திராகமம் 2:24 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டாராம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பெருமூச்சின் சத்தத்தை கேட்ட தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அது கேட்டது மாத்திரம் இல்லை, அவர்களை கண்ணோக்கி பார்த்தாராம், அவர்களை நினைத்தருளினாராம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட கண்ணீரின் ஜெபத்தையும் உங்களோட பெருமூச்சையும் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? என் காரியங்க உனக்கு ஞாபகம் இருக்கிறதுமான்னு கூட கேட்கலாம். நம்ம அநேக நாட்களாய், மாதங்களாய், என் வருஷங்களா கூட சில காரியங்களுக்கு ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இது வரைக்கும் அது நடக்காம இருக்கலாம். நீங்க நினைச்சிருக்கலாம், கர்த்தர் மறந்திருப்பாரோ, கர்த்தர் மறந்திருப்பாரோ. ஹல்லேலூயா. இல்லை பிரியமானவர்களே, உங்களை நினைத்தருளி இருக்கிறேன் என்று இன்னைக்கு சொல்லியிருக்கிறார்.
உங்க காரியங்களை நான் நினைத்திருக்கிற மகனே, உன் காரியங்களை நான் நினைத்திருக்கிற மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்கள் மேலே நினைவா இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்பார். இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலி பிரேக் த்ரூ நடக்கும். அல்லேலூயா. பண கஷ்டம் நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிடைக்காத சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, இன்றைக்கு சொல்லுகிற இந்த நாளில் உங்க சத்தத்தை கேட்டவர் தம் ஆலயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலி பிரேக் த்ரூவை கர்த்தர் கொடுக்க போகிறார். பண கஷ்டம் இருக்குது என்று சொல்லுகிறவங்க எல்லாருக்குமே கர்த்தர் அற்புதமாய் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. ரொம்ப வருஷமா கோர்ட்டு கேஸு பிரச்சனை வாதாடி 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 நீங்க தோற்று போனது போல இருக்கலாம். அல்லேலூயா. உங்க ப்ராப்பர்ட்டி உங்க கையில வரும். உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்க கையில வரும். உங்க கையில வரும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார், என் தேவன் எனக்கு செய்ய போகிறார். சூழ்நிலையே இருக்காதுங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு வார்த்தையில உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவரோட எப்படி சொல்றேன்னா, அவர் நம்மளுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரோட ஆறுதல் நம்மளுக்கு எப்பொழுதுமே கிரியை செய்து கொண்டிருக்கிறது நம்ம வாழ்க்கையில. ஆனா சில வேளையில சில சோர்வுகள் வரும். சில நேரத்தில் நம்ம கேட்போம், நான் ஜெபிக்கிறதே உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியலையா ஆண்டவரே. நான் சில பேர் அழுகிறத கவுன்சிலிங்கில் பார்த்துருக்கேன். எவ்வளவோ ஜெபிக்கிறேன் சிஸ்டர், ஆனால் சில இந்த பர்டிகுலர் காரியங்கள்லாம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது. இது ரொம்ப நாளாக நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் இதில் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்து கொண்டே இருக்கிறது. இது என்னை ரொம்ப சோர்வுபடுத்துறது என்று சொல்லி என்கிட்ட புலம்புவதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சிலர் என்ன ஜெபிச்சாலும் அடுத்த ஸ்டெப் அடுத்த காரியங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி போகவே முடியவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவா ஜெபித்தாலும் நீங்கள் எவ்வளவாய் அழுதாலும் தேவன் உங்கள் பட்சமாய் உங்கள் நினைவாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 12:36 யாராவது வாசிமா. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இங்க என்ன சொல்றாருன்னா, வீணான வார்த்தையை நான் ஞாபகம் வச்சு நியாய தீர்ப்புல அதுக்கு கணக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா, என்னுடைய சமூகத்துல அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்து என் பாதப்படியில் நீ கேட்ட காரியங்களை நான் உனக்கு செய்ய மாட்டேனோ என்று கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட பாதப்படியில் நீங்க கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தர் பதில் கொடுப்பார். அதை நான் கேட்கவில்லையோ என்று கர்த்தர் இந்த கால வேளையில உங்களை நோக்கி கேட்கிறார். பிரியமானவர்களே, ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இருதயத்துல have a confirmation in your heart. Hallelujah. ஆண்டவரே, என் கூப்பிடுதல் சத்தம் உங்களுக்கு கேட்கிறது. நீங்க எனக்கு அற்புதமாய் பதில் கொடுக்க போகிறீங்க, அற்புதமாய் கிரியை செய்ய போகிறீங்க, அதிசயமான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்று ஹல்லேலூயா நீங்க விசுவாசிக்கணும். பிரியமானவர்களே, என்னென்றால் ஒன்று சொல்லுகிறேன், நம்ம ஆலயத்துல சுமந்து கொண்டு வர எந்த பெட்டிஷன்ஸையும் கர்த்தர் தள்ளுகிறதே இல்லை. ஆமென், ஆமென். இங்க அவர் பிரவேசிக்கிறார், உங்களோட ஜெபத்தை கேட்கிறார். சொல்றவங்களாம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், எப்படியாப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. என் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. எனக்கு நெருக்கங்கள் வந்த போதெல்லாம் நான் ரொம்ப இருந்தது ஆண்டவருடைய சமூகத்துல தான். எப்படின்னா, ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கணும்னா ரொம்ப இஷ்டப்படுவோம் நானும் பாஸ்டரும். எப்படின்னா, நாங்கள் வழி நடத்தி வந்த எங்கள் காலங்களை சொல்லுகிறேன். நான் சாதாரண விசுவாசியாக இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லுகிறேன். நான் எப்படின்னா, ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கிறதுனா ரொம்ப பிரியம். ஏன் தெரியுமா? அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார், அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் அங்கே இருக்கிறார். எப்பெல்லாம் மனசு சோர்வாகுதோ, ஒரு நெருக்கம் வருதோ, கஷ்டம் வருதோ, நாங்கள் செய்வது என்னென்னா உடனே சர்ச்சுக்கு போயிடுவோம். அப்போல்லாம் நாங்கள் ஏசியில் எங்களுக்கு செயின் ப்ரேயர் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த செயின் ப்ரேயர் ரொம்ப அருமையாக இருக்கும். அது தவறாமல் அந்த செயின் ப்ரேயருக்கு போய் ஜெபிச்சுட்டு வந்தால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே எங்களுக்கு. அடுத்ததாக எப்போதுமே காலையில் நேரத்தில் அந்த ஃபுல்ஃபிட் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ சபையில் ஃபுல்ஃபிட் இருக்குது இல்லையா? அந்த ஃபுல்ஃபிட்டில் போய் முழங்கால் படியிட்டு நானும் பாஸ்டரும், அப்போ நான் பாஸ்டர்லாம் இல்லை, உங்களை மாதிரி சாதாரண விசுவாசிங்க தான், போயிட்டு அந்த ஃபுல்ஃபிட்டில் உட்காந்து ஜெபிச்சுட்டு வரும்பொழுது தான் ஒரு திருப்தி இருக்கும். அதாவது கர்த்தர் என் சத்தத்தை கேட்கிறார்,
அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்லை, எந்த ஒரு விசேஷித்த கூட்டங்கள் இருக்கட்டும் 2 பேரும் போயிடுவோம். அவரால் வர முடியலன்னா கூட பாஸ்டரால் நான் போய் அதை அட்டென்ட் பண்ணிடுவேன். ஏனென்றால் ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இன்றைக்கு ஒன்று சொல்லித்தர உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆலயத்திற்கு வருவதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கள். ஹல்லேலூயா. அதாவது நீங்களாம் வர்றதே சண்டே ஒரு நாள் தான். நம்ம எப்படி சொல்கிறதுனா, சண்டே ஒரு நாள் ரொம்ப ப்ரெஷியஸ் ஆஸ்பிஷியஸ் டே அது. ஹல்லேலூயா. அது எப்படின்னா, கர்த்தர் அங்கே கரெக்டாக அந்த டைமுக்கு தேவன் இருப்பார். ஹல்லேலூயா. அந்த டைமுக்கு தேவன் அங்கே இருக்கிறார். ஏன்னா எப்பொழுதுமே சபைக்கு வர்றதெல்லாம் இப்போ சாத்தியமாக இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஒரு நாள் முக்கியமாக இந்த ஓய்வு நாளை நம்ம சரியாய் கரெக்டாய் ஆசாரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் இங்கே இருக்கிறார் உங்களுக்காக பதில் கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. நாங்கள் கூட அப்படி தான் கடந்து, அப்போ மட்டும் இல்லை இப்போவும் சொல்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கணும்னு அவ்வளோ பிரியம். அந்த வர்ஷிப் டைம் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம்னு நினைப்போம். ஏன் தெரியுமா? அதில் தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம சபை கரெக்டாக அந்த பாஸ்டர் அப்படியே எப்படி சொல்கிறதுனா, அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸில் இருப்பார். கரெக்டாக போயிடணும். 7:30 7 o'clockனா அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு போயிடணும். போயிட்டு அந்த வர்ஷிப் பண்ணணும். நல்லா கத்தி 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 பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த இன்னைக்கு ஒரு வர்ஷிப் லீடராக, ஒரு வர்ஷிப்பராக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாதாரண விசுவாசியா போய் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்க இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்னா ஆண்டவர் இன்றைக்கு கூட பாருங்க, உள்ள அருமையான ஒரு வர்ஷிப்புக்குள்ளாக நம்ம கடந்து போனோம். தேவனோட பிரசன்ன மகிமையாக இருந்தது. அவரோட வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவ்வளோ மகிமையாக இருந்தது. ஆனால் ரொம்ப பேர் அதை இழந்துடுறோம். ஹல்லேலூயா. நிறைய ஜெபிக்கிறோம், வீட்டிலலாம் ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் எப்படி கிடைக்கிது? ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்பீங்க? ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து தான். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஆலயத்தில் வந்து ஜெபிப்பதும் ஆராதனைக்கு வருவதும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்ம சத்தத்தை ஆலயத்திலிருந்து கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஹோல் டெஸ்டமென்ட் பீரியட்லலாம் எது ஒன்றுனாலும் என்ன நெருக்கனாலும் எல்லாம் மொத்தமாக போய் கும்பலாக எங்கே சேருவாங்கன்னா சபையில், சர்ச்சில் தான். ஹல்லேலூயா. அந்த சபையில் சேர்ந்து அவர்கள் ஆராதித்து துதித்து தன் விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் அழுது கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்றைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயத்தை நாம் முக்கியமாய் கதிர வேண்டும். முதலாவது we have to give the first importance to the church. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகம் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திற்கு போய் அவரை கூப்பிடும் பொழுது கூப்பிடுதல் சத்தத்தை கேட்டு அவர் எப்படி கிரியை செய்கிறார் என்று 3 சம்பவங்களை பார்த்து இன்றைய தினத்தில் நம்ம தெய்வ செய்தியை முடிப்போம். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:10-11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவன் என்ன பண்றான்? சீலோவில் உள்ள சபைக்கு போய் அவள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறாள், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளுங்க என்று சொல்லி. இன்றைக்கு அன்னாளின் தேவன் உங்கள் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சிறுமையில கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அவர். ஆமென். எந்த சிறுமையான சூழல் நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே, அவ சொல்லுகிற ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறா, என்னை மறவாமல் நினைத்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. இன்றைக்கு கூட என்னை மறவாமல் நினைச்சுக்கங்க ஆண்டவரே, என் காரியத்தை மறவாமல் நீங்க நினைச்சு கொள்ளுங்க என்று சொல்லி யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்களோ உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார், கர்த்தர் பதில் தருகிறார். உங்கள் சிறுமையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 1:27 வாசிப்போமானால், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், ஆமென். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். அவள் கர்த்தரிடம் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவளுக்கு கட்டளையிடப்பட்டதாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எதெல்லாம் ஜெபத்தில் கேட்டீங்களோ இன்றைக்கு கட்டளையிடப்படுகிறது.
இன்றைக்கு கட்டளையிடப்படுகிறது. அவருடைய ஆலயத்தில் இருந்து, இன்றைக்கு அவர் சமூகத்தில் இருந்து உங்களுக்கு கட்டளையிடப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிங்க பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பீர்கள், நிச்சயமாய் காண்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இந்த கால வேளையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவளோட சத்தத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தது போல, அவளை நினைத்தருளினது போல, இன்றைக்கு உங்களுடைய சத்தத்திற்கு, உங்களுடைய ஜெபத்தின் சத்தத்திற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை நினைத்தருளினார். அவர் உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்து விட்டார். ஹல்லேலூயா. இன்றி அழுது கொண்டு இருக்க வேணாம். ஹல்லேலூயா. இன்னிலேருந்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு செய்து முடித்ததுக்காக நன்றி, கர்த்தர் எனக்கு செஞ்சு முடிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்துட்டீங்க, அதுக்கு அருள் செய்துட்டீங்க, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், எப்படியாப்பட்ட சிறுமையின் காலகத்தில், அவமானம் அடைந்த வேளையில, வேதனை அனுபவிக்கிற நாட்கள்ல கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலை அவமானம் அடைஞ்சிங்களோ, நிந்தனை அடைஞ்சிங்களோ, வேதனை அடைஞ்சிங்களோ, இன்னைக்கு அவர் எல்லாவற்றையும் நீக்கி உங்கள் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது உங்கள் கண்கள் அதிசயமாய் காணும் பிரியமானவர்களே. ஒரு சிறிய சாட்சி ஒன்று சொல்லுகிறேன். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான ஃபேமிலி. ஆக்சுவலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 2 பெண் பிள்ளைங்க அவங்களுக்கு. அவங்க கணவர் ஒரு ராங் அஃபேர் வச்சு விட்டுட்டு போயிட்டார் அந்த குடும்பத்தையே. ஓகேவா. அந்த குடும்பம் ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல 2 பிள்ளைங்களை வச்சுட்டு. அடுத்தது என்ன செய்வதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே அவர் தான், அதாவது அவர் மட்டும் தான் ஒர்க்கிங். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. 2 பெண் பிள்ளைங்க அவங்களுக்கு ஸ்கூல் படித்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் திடீரென்று அவருக்கு ஒரு ராங் அஃபேர் இருந்து அவர் அவங்கள விட்டுட்டே போயிட்டாரு. அப்போ குடும்பம் எல்லாமே ரொம்ப வேதனையாய் பேசினாங்க அவங்கள. அதாவது எப்படி அந்த குடும்பம் முன்னுக்கு வரும், என்ன செய்ய போகிறாங்க, ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா கேவலமாய் பேசினாங்க அந்த ஃபேமிலியை. அப்போ அந்த சிஸ்டர் ஓடி வந்து அழுது கொண்டு இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு போயிட்டாரு சிஸ்டர், ஆனால் அடுத்தது நாங்கள் என்ன செய்யறது, எப்படி வாழ போகிறோம், என் 2 பெண் பிள்ளைங்களை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் படிச்சிருக்கிறாங்க, ஆனால் வேலைக்கு போகல, ரொம்ப வருஷமாக வேலைக்கு போகல, என்ன செய்யறதுன்னு தெரியாதபடி அந்த சகோதரி திகைத்து நின்றாங்க பிரியமானவர்களே. அப்போது ஒரு நம்பிக்கை கொடுத்தேன். எப்படின்னா, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கணவர் தான் விட்டு போனாருமா, ஆனால் தேவன் உங்களை கைவிடலை, தேவன் உங்களை கைவிடலை. நான் சொன்னேன், பக்கத்தோடு போய் ரொம்ப என்னால் என்னோட சொசைட்டி, என்னோட ஜனங்களை ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் சொன்னேன், எதையும் பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க, எதையும் பார்க்காதீங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைங்களையும் கர்த்தர் கரை சேர்ப்பார். உங்கள் கணவர் விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் தேவன் கைவிடலை, அவர் கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி தேவனை நம்பி ஜெபித்து அனுப்பினேன். அவர்கள் போனார்கள், ஒரு வேலையில் ஜாயின் பண்ணாங்க. கணவர் இல்லை, இயேசு கூட இருந்தார். கணவர் இல்லை, தெய்வ கிருபை கூட இருந்தது. கணவர் இல்லை, தெய்வ வல்லமை கிரியை செய்தது. கர்த்தருடைய பிரதான கிருபைனால 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சு அந்த பிள்ளைங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுத்தேன். பிள்ளைங்க ஒழுக்கமாக வளர்ந்தாங்க, நல்லா படித்தாங்க. மூத்தவ ஒரு ஊழியக்காரருக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க. இளையவள் ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த குடும்பத்திற்கு முன்பாக தலை குனிஞ்சு நின்றாங்களோ இன்றைக்கு தலை நிமிர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, தலை நிமிர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோப்பட்ட சிறுமையின் காலமாக இருந்தது, வெக்கத்துக்குரிய காலமாக இருந்தது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஒன்று சொல்கிறேன், உலகத்திற்கு செவி கொடுக்காதே, உலகத்திற்கு செவி கொடுக்காதே, கர்த்தருக்கு செவி கொடு. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு, தேவனுடைய ஊழியக்காரரின் வார்த்தைக்கு செவி கொடு, தேவனுடைய தீர்க்க தரிசனத்திற்கு செவி கொடு. உலகத்திற்கு செவி கொடுத்தீரானால் நீ விழுந்து போவாய், நீ விழுந்து போவாய். உலகத்திற்கு செவி கொடுக்கும் போது விழுந்து போவோம். கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் கரை சேர்ப்பார். இன்றைக்கும் அந்த குடும்பமும் அந்த பிள்ளைங்களும் என்னோட தொடர்பில் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது அவர்கள் கடந்து போகிற காரியங்களை நினைத்து பார்க்கும்பொழுது. சங்கீதம் 9:12 இவ்விதமாய் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை தேவன் மறவாராம். ஹல்லேலூயா, மறவாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு போகிற பாதையை, சிறுமையின் பாதையை தேவன் மறக்கலம்மா. ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் சரி, தேவன் மறக்கலை.
நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ கடந்து போய் கொண்டிருக்கிற என் மகனே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிற சகோதரனே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று தேவன் மறக்கல. அல்லேலூயா. தேவன் உன் பட்சமாய் தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் அந்த குரோட கூட லூக்கு 18:37 43 வரைக்கும் வாசிப்போமானால், எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன், சிறுமைப்பட்டவர்களை ஒரு மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அந்த உலகத்தில் ஆமென். ஒரு நல்ல பொசிஷனில், ஒரு நல்ல வேலையில், ஒன்றும் இல்லை, நம்மளே இப்போ எடுத்துக்கோமே, இப்போ என்னையே நான் எடுத்துக்கிறேன்னு, நம்ம எப்படி சொன்னால் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் போய் ஒருத்தர் வீட்டில் கூட நின்று பாருங்களேன், அவங்க பார்க்குற பார்வையிலேருந்து, அவங்க பார்க்குற காரியங்கள்லேருந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறதே ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆனால் நல்லா எப்படி சொல்லணும்னா கெத்தா சகல வசதிகளும் இருந்து நம்ம போவோமானால் அவங்க நம்மளுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டே வேற. அல்லேலூயா. அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்டே வேற. அப்படிதான் பாவமாக இந்த பார்வையற்றவன் கூப்பிடுகிறான் இயேசு போகும்பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் சீஷர்களை அதட்டுறாங்க. அதுவே 100க்கு அதிபதி வந்து இயேசுவை தேடி ஓடி வந்து ஒரு சுகத்திற்காக, அவன் வேலைக்காரன் சுகத்திற்காக வரும்பொழுது யாருமே அதட்டல. அல்லேலூயா. ஆனால் சிறுமைப்பட்டவர்களை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கறது தான் இந்த உலகம். ஆமென், ஆமென். ஆனால் உங்களை தான் விலையேற பெற்றவர்களாக தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் விலையேற பெற்றவர்களாய் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை அவனை அதட்டும் பொழுது கூட சத்தத்தை உயர்த்தி மிகவும் அதிகமாய் கூப்பிட்டானாம். அல்லேலூயா. மிகவும் அதிகமாய். யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நின்று அவனுக்கு அற்புதத்தை செய்தது போல இன்னைக்கு உங்களை திரும்பி பார்த்து, உங்களுக்கு முகமுகமாய் பார்த்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். எந்த அற்புதத்தை எதிர்பார்த்த ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியும் 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 அவரை தொந்தரவு செய்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் மேலே அவர் சிந்தையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை மறப்பதில்லை. தேவன் உங்களை மறக்கல பிரியமானவர்களே. அப்படி ஆகிக்கூட தான் யோவான் 5 நம்ம பார்க்குறோம். 38 வருஷம் ஒரு இடத்துல ஒருத்தன் உட்காந்துட்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்கு என்னன்னா உதவி செய்ய ஆள் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை. எப்படின்னா அந்த குளத்தை கழுக்கும் பொழுது அவனை தூக்கி கொண்டு போய் அதில் விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றான். அல்லேலூயா. அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. ஆனா இயேசு தேடி வந்து உதவி செய்தாராம். இன்றைக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இன்னைக்கு என்ன உதவி வேணும்? மனுஷாலை பார்க்காதீங்க. மனுஷன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். இயேசு தேடி வந்து உதவி செய்வார். எதுல குறையா இருக்கிறீங்க, என்ன தேவையோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், அதை இயேசு உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இயேசு தேடி போய் அவனை மறக்காமல் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத போது உன்னை நேசித்து உயர்த்தினவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். ஒன்றும் இல்லாத நேரத்தில் அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு நல்லா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நம்மளை நினைச்சு உதவி செய்த இயேசு அவர். அல்லேலூயா. இன்றைக்கும் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு என்ன உதவி தேவை, உங்களுக்கு என்ன தேவை, இயேசு கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி நடக்கும்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அல்லேலூயா. பவுல் இதை தான் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:16-17 எல்லோரும் என்னை கைவிட்டார்கள், ஆனால் ஒருவர் மாத்திரம் எனக்கு துணையாய் நின்றார் என்று சொல்லி. அல்லேலூயா. எல்லாருமே கைவிட்டாலும் ஒருவர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களுக்கு உதவி செய்யனாலும் ஆண்டவரை நோக்கி கேளுங்கம்மா, ஆண்டவரை நோக்கி சத்தமிடுங்க. மிகவும் அதிகமாய் கூப்பிட்டானாம். அல்லேலூயா. இன்னிலிருந்து சொல்றேன், இன்னும் அதிகமாய் உங்க ஜெப வேலையை அதிகப்படுத்துங்க. இன்னும் அதிகமாய் கர்த்தரை தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. யார் கைவிட்டாலும் அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். இயேசு உங்களுக்கு துணையா இருக்கிறார். அவர் ஒருபொழுதும் அவர் உங்களை விட்டு விலகல பிரியமானவர்களே. அல்லேலூயா. யோசேப்பை பார்க்கிறோம். ஆதியாகமம் 41:52 வாசிக்க கேட்போம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். இங்க பாருங்க, அவன் சொல்றது என்னன்னா, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல உங்க வாழ்க்கையில எந்த நிலையில நீங்க சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அனாதையா போனான், யாரும் இல்லாம எகிப்துக்கு போனான்.
அங்க எப்படியாப்பட்ட சிறுமையான சூழ்நிலைனா அப்படியாய் கூட அந்த ராஜாவோட சேவகருக்கு அந்த சொப்பனத்திற்கு பதில் கொடுக்கிறான். அந்த விஷனை அவன் கரெக்டா சொல்லுறான். ஆனா அப்படி நன்மை பெற்ற அவன் கூட மறந்துடுறான். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் மறக்கல யோசிப்பை, தேவன் மறக்கல. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நன்மை நம்ம கிட்ட நன்மை பெற்றவங்க கூட நம்மளை மறந்துடுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓரளவுக்கு அவங்க ஸ்டேட்டஸ் மாறும்பொழுது நன்மை நம்ம செஞ்சிருப்போம், அந்த நம்ம கிட்ட நன்மை பெற்றவங்க கூட மறந்துடுவாங்க நம்மள. ஹல்லேலூயா. ஆனா தேவன் மறக்க மாட்டார், தேவன் மறக்க மாட்டார். எந்த இடத்துல அவன் சிறுமைப்பட்டு நின்னானோ, எந்த இடத்துல வேதனையாய் நின்னானோ, எந்த இடத்துல ஒன்றுமே இல்லாம நின்னானோ, எந்த இடத்துல கஷ்டமாய் நின்னானோ, எந்த இடத்துல அவமானமாய் நின்றானோ, அதே தேசத்துல அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எனக்கு அவமானமா இருக்கு ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்கு வேதனைப்படுத்துகிறது ஆண்டவரே, இது துக்கமா இருக்கிறது, என் சொந்தங்கள் முன்பாக நான் ரொம்ப கீழே இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை உயர்த்த மாட்டீர்களா என்று கேட்கிற யாவருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இதை சாதாரணமாலாம் சொல்லலைங்க. ஹல்லேலூயா. பல வருஷத்திற்கு முன்பாக கர்த்தர் செஞ்ச கிரியையை என் வாழ்க்கையில நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்தபடினால் எங்கள் எல்லாவற்றையும் இழக்க நேரிட்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழக்க நேரிட்டு டோட்டலா அப்படியே ஜீரோல கொண்டு வந்து எங்களை ஆண்டவர் விட்டாரு. ஆமென். எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்கிறதுனாலும் கர்த்தர் அனுமதிக்காம நம்மளுக்கு சம்பவிப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அனுமதித்தால் தான் நம்ம வாழ்க்கையில ஒன்று நடக்கும். ஆனால் அவர் நம்ம வாழ்க்கையில நடத்துகிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே. ஆமென். ஹல்லேலூயா. அதை அந்த நாள் அதை ஆண்டவர் அனுமதித்தனால தான் இந்த நாளில் அது எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, இந்த நாளில் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்க நாங்கள் எங்களை கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் டோட்டலாக எழுந்து ஒரு சிறுமை நாட்கள் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில காரியங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் தான் அதுதான் சொல்லுகிறேனே, எப்பொழுதுமே தேவனுடைய ஆலயத்திற்கு போய் அவர் சமூகத்தில் போய் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது டோட்டலாகவே எங்களை மாற்றினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையின் தரத்தை மாற்றினார் ஆண்டவர். எங்களோடு கூட இந்த கிரியை செய்ததை என் கண்கள் காண ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அதுதான் தேவன் மேலே அதிகமாக, ஒரு கத்தோலிக்க குடும்பமாக இருந்தாலும் தேவன் மேலே அதிகமாய் கர்த்தரை தேடுவதற்கு அவரோட அன்பை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அவரோட அன்பு எங்களை நெருக்கி நடத்தினது, அவரோட அன்பு காரியங்களை மாற்றினது, அவரோட அன்பு எங்களை உயர்த்தினது. ஹல்லேலூயா. 13 ஆண்டுகள் யோசிப்பின் சிறுமையின் காலங்களாக இருந்தது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், எங்களை 1 வருட காலத்தில் தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 1 வருட காலங்களில் மகிமையான கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்கள் சிறுமைப்படுகிற நாளில் அதிகமாய் கர்த்தரை தேடுங்கள், அதிகமாக அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் சிறுமையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் சிறுமையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தீமையை நன்மையாய் மாற்றும் தேவன் அவர். ஹல்லேலூயா. 2 நாளாகவும் 20:11 வாசிக்க கேட்போம். இப்போதும் போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களுக்கு சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். என்ன சொல்லுகிறாமா? மறுபடியும் வாசிக்க கேட்போம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு தீமைக்கு நன்மையை சரி கட்டி நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். இங்க யோசபாத் வந்து தேவனை நோக்கி பண்ணுகிற ஜெபம் இது. ஹல்லேலூயா. அவ்விதமாய் அவன் சொல்லுகிறான், நன்மைக்கு தீமையை செய்து என்னை துரத்தி விட வருகிறார்கள் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். எப்படி என்றால் அவனை அதாவது மூன்று கோத்திரத்தார், அம்மோனியர், அம்மோன் புத்திரர், அது மாத்திரம் இல்லை சேயர் என்று 3 கோத்திரர்கள் வந்து இவர்களை எப்படி சொல்றதுன்னா, அந்த தேசத்தை அவர்கள் பிடித்து இவங்களை மொத்தமா ஊரை விட்டே துரத்தணுன்றது பிளான் பண்ணி வராங்க. அதை வந்து யோசபாத் கேட்டுறான். அப்போதான் ஆண்டவர் கிட்ட போய் சொல்லுகிறது என்னன்னா, வருவங்க வந்து என்கிட்ட தீமையை அனுபவிச்சுங்கள ஆண்டவரே, எங்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுங்க. ஹல்லேலூயா. நன்மையை பெற்றுங்க, எங்களுக்கு தீமை செய்யும்படியாய் எங்களை துரத்த வருகிறார்கள் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவன் செய்தது ஒன்றே ஒன்று, அந்த கலக்கமான செய்தியை கேட்ட உடனேமே அவன் செஞ்ச முக்கியமான காரியம் என்னவென்றால்
அவனையும் தன் யூத ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு போய் ஒரு ஜெபத்தை செய்கிறான். என்னவென்றால், உம்மை நோக்கி கூப்பிட்டால் நீர் எங்களை விடுதலை ஆக்குவீர் என்று எங்கள் முற்பிதாக்கள் சொல்லி இருக்கிறார்களே என்று சொல்லி, நன்மை செய்தவர்கள் எங்களை துரத்திவிட வருகிறார்கள் ஆண்டவரே என்று சொல்லி ரொம்ப துக்கப்படுகிறான். எப்படின்னா, எங்களுக்கு நீங்க கொடுத்த சுதந்திரத்திலிருந்து, நிலத்திலிருந்து, வீட்டிலிருந்து, வேலையிலிருந்து எல்லாவற்றையும் எங்களை துரத்த வருகிறாங்க என்று சொல்லி ரொம்ப துக்கமுகமாய் அழுது உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இன்று கூட சொல்றேன், உங்களுக்கு விரோதமா குடும்பத்துல நன்மை செஞ்சவங்க, நீங்க நன்மை செஞ்சவங்களே உங்களுக்கு தீமை செய்யலாம். ஹல்லேலூயா. உங்க கூட ஸ்தாபனத்துல இருந்தே நன்மையாய் நலமாய் நடந்து கொண்டே உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்யலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட தீமைகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். தேவன் யுத்தம் பண்ணுவார். அது குடும்பமா இருக்கட்டும், ஸ்தாபனமா இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு சொல்லுகிறேன், நன்மை பெற்றுக்கொண்டே தீமையை விதைச்சாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க அதை அறியாத இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அறிவார், என் தேவன் அறிவார். நீங்க கடந்து போகிற சூழ்நிலை ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவர் வந்த எல்லா தீமையும் அவனுக்கு ஜெயமாய் நன்மையாய் மாற்றினாராம். ஹல்லேலூயா. அவங்க செய்தது என்ன தெரியுமா? துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். போர் சைடுல யோசபாத் போய் துதித்தான். ஹல்லேலூயா. துதிக்கும் போதே அவங்களுக்குள்ளாகியே வெட்டி கொண்டாங்களாம். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளாகியே சண்டை போட்டு அவங்களுக்குள்ளாகியே மாண்டு போண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம் எதற்குமே. ஹல்லேலூயா. நீங்க யுத்தம் பண்ண வேணாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒன்று சொல்லுகிறேன், நம்ம கூட வாழ்க்கையில நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கலாம். ஆனா சில பேரை பர்டிகுலரா நம்புவோம். ஆமென். ஹல்லேலூயா. சில பேரை நம்புவோம், அவங்க ரொம்ப நல்லவங்க, நமக்காக எல்லாமே செய்றாங்க. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், அப்படியாப்பட்டு இருக்கிற மனுஷனோ மனுஷிய கூட இந்த நாள்ல மாறி போகிறதை நான் பார்த்தேன் சமீபமாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க தான் எல்லாமே என்று சார்ந்து இருக்கிறவங்க கூட துரோகம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறவர்களாய் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்னொரு கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்க. எப்படின்னா, எல்லா நன்மையும் நம்ம கிட்ட பெற்றுன்னு தீமையை மட்டுமே விதைச்சுன்னு இருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. எல்லா நன்மையும் நம்ம கிட்ட பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு விரோதமா நல்லா பேசுவாங்க, அன்பா இருப்பாங்க. எப்படின்னா, அப்படியே நகையும் சதையும் போல இருப்பாங்க. ஆனா எல்லாம் நம்ம ஃபேஸ் முன்னாடி, ஆனா நம்ம ஃபேஸ் பின்னாடி எல்லாமே தீமை தான், எப்போதுமே தீமை தான். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், அதை கர்த்தர் காண்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் காண்கிறவரா இருக்கிறார். உனக்கு முன்பாக நடக்கிறதையும் அவர் பார்க்கிறார், உனக்கு பின்பாக நடக்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு ஒருவராகிலும் தப்ப முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு ஒருவராலையும் தப்ப முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், உங்களுக்கு சொத்துகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அதுல உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கலாம், உங்களை துரத்தி விடணும்னு நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒன்று சொல்றேன், உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்திடணும்னு கூட நினைக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் அவங்க கருத்துல இருந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க தேவனை நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் நிச்சயமாக செய்வார். சில பேர் பார்த்துருக்கேன், எப்படி என்றால் பேரண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ், சில்ட்ரன் சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, உங்கள் முதியோர் பேரண்ட்ஸை யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சில ஃபேமிலியில் பார்க்குறேன், பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க வச்சுக்கிட்டு. ஹல்லேலூயா. பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் வச்சுக்குவாங்க. ஏன்னா வேணுமே, நம்ம ஆஃபீஸ் போகணும், பிள்ளைங்களை விட்டுட்டு போகணும், கொள்ளணும். அப்போ அவங்க தான் பேரண்ட்ஸ் இருந்து நம்மளை பத்திரமா நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் பிள்ளைங்க வளர்ந்த பிறப்பு பேரண்ட்ஸ் வேணான்றதை முடிவு பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யாதீங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எல்லாரோடையுமே அன்பாக இருங்க, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுங்க ஆண்டு சொல்லுகிறார். ஆனால் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ கனப்படுத்துவாயாக என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மளோட ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும்னா அவங்க சாகிற வரைக்கும், நம்ம சாகிற வரைக்கும் அவங்களை கனப்படுத்தி தான் ஆகணும். அவங்களை கனப்படுத்தி தான் ஆகணும்.
அவங்களை கனப்படுத்தி தான் ஆகணும். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சொல்லுகிறேன், எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படியாப்பட்ட காரியங்கள் மாறுதலாய் வந்தாலும், என் தேவன் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், ஏசாயா 2:22. நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை அழகாய் கடந்து வந்தது. என்னவென்றால், நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையே, ஈஜி திருச்சபையே சொல்லுகிறேன் ஒன்று, எப்பொழுதுமே நாசில சுவாசம் உள்ள மனுஷனை தயவு செய்து நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. எந்த டைம்லயும் எந்த சூழ்நிலையும் அவங்க மாறி போவாங்க. ஆனா மாறாதது கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பவர் தேவன் ஒருவரே. அவர் உங்களை வாழ வைப்பார், அவர் உங்களை வாழ வைப்பார், அவர் உங்கள் பட்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. You just believe him. Hallelujah. He will make you to live. ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பிட்டு இப்படி செய்யிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே நம்பாதீங்க. நம்பினாதான் எல்லா கஷ்டமும் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. தேவன் ஒருவரை மாத்திரம் நம்புங்க, அவரை ஒருவர் மாத்திரம் சார்ந்துருங்க, அவர் ஒருவரை மாத்திரம் பிடிச்சு கொள்ளுங்க. அவர் உங்களை நேர்த்தியாய் அழகாய் பத்திரமாய் வழி நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது, ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, நம்ம நம்பி நான் சில பேரை நம்பி சார்ந்திருப்பேன். உண்மையிலேயே ரொம்ப நம்பி, ஏன்னா நான் எல்லாருமே ரொம்ப அன்பு வைப்பேன். எல்லாரும் எப்போதுமே என் கூட நகையும் சதையுமாக தான் பழகுவாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பேன், எல்லாரும் என்கிட்ட அன்பாக இருப்பாங்க. ஆனால் நான் சில பேர் நான் நம்ப மாட்டேன் சீக்கிரத்தில் யாரையுமே, ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் சில பேர் நம்புவேன், அவங்க என்கிட்ட பழகுற அந்த அன்பை பார்த்த உடனே டோட்டலாக நம்புவேன். ஆனால் என் இருதயம் அப்படி நம்ப ஆரம்பித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அவர்கள் யார் என்று சரியா எனக்கு தெரியப்படுத்துவார், கரெக்டாக தெரியப்படுத்துவார். இன்றைக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரோட நீங்கள் இருக்கும் பொழுது நன்மை ஏது தீமை ஏது என்று பகுத்தறிகிற அறிவை நம்மளுக்கு அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம சேஃப் ஆயிடுவோம். ஆமென். அப்போ நம்ம சேஃப் ஆயிடுவோம். நீங்க பரிசுத்த ஆவியானவரோட இருக்கும்போது, அந்த லிங்க்ல, அந்த கனெக்ஷன்ல இருக்கும்போது நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கொள்ளலாம். நம்ம பின்னாடி என்ன செய்யறாங்க, முன்னாடி என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க, எப்படி நடந்து கொள்ளுகிறாங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறவரா இருக்கிறார். உண்மையாகவே சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்க பரிசுத்த ஆவியாரோட எப்போதுமே கனெக்டிவிட்டியா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் எல்லாம் உங்கள் தீமையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் உங்க மத்தியில் இருக்கிறார். கடைசியாக நிந்தைகளை நீக்கும் தேவன். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை குறித்து பார்ப்போம். அவன் ஒரு ஜெபம் செய்கிறான். ஏசாயா 37:17 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கொள்ளும். உமது செவி கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். சனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இது என்ன? இது ஒரு ஜெபம், எசேக்கியா ராஜாவின் ஜெபம். எப்படின்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு போய் இந்த ஜெபத்தை பண்ணுகிறான். ஏன் பண்ணுகிறான், எதுக்கு பண்ணுகிறான் என்று வாசிக்க கேட்போம். ஏசாயா 36:1-2. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே, நல்ல கவனிங்க, அசிரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். அப்பொழுது அசிரியா ராஜா லாகீஸில் இருந்து ராப்சாக்கேயை பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாலக தண்டையிலே நின்றான். இங்க என்ன நடக்கிறது என்றால், எசேக்கியா ராஜா அரசாண்ட 14வது வருஷத்துல ஆசிரிய ராஜாவாகிய சனகெரிப் வந்து எல்லா, அதாவது அரணான சகல பட்டணங்களையும் விரோதமாய் வந்து அதை பிடித்து கொள்வான். அடுத்தது டார்கெட் வந்து எசேக்கியா ராஜா தான். அப்போ எசேக்கியா ராஜாக்கு ஆள் அனுப்பி, அதாவது ரப்சாகே என்றவனை அனுப்பி, அவனோட சேனையும் அனுப்பி, அவன் சொல்லுகிற வார்த்தை எசேக்கியா ராஜாவை பயமுறுத்துகிறது. என்னவென்று வாசிக்க கேட்போம். ஏசாயா 36:13-14-18 வரைக்கும். ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் உரத்த சத்தமாய் பேசுகிறான்.
அசீரியா ராஜாவாகிய மகா ராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாது இருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? இங்க எசேக்கியா ராஜாவை போல தேவனை நம்புற மனுஷன் முன்னோ இல்ல பின்னோ இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு, ஆண்டவர் இருக்கிறார், உங்களை தப்புவிப்பார், ஆண்டவர் உங்கள் பட்சமா இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார் எல்லாம் சொல்லின்னு இருப்பான். அல்லேலூயா. யாரு? தம்முடைய ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு. இப்போ நான் எப்படி நின்று சொல்லி கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார், ஆண்டவர் உங்களை நன்மை செய்வார், உங்களை கைவிட மாட்டார், இஸ் a great protection, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்றேன். எசேக்கியா ராஜா அப்படிப்பட்டவன் தான். அவனோட ஜனங்களுக்கு நம்பிக்கை, கர்த்தர் மேல நம்பிக்கையை வச்சு, ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார், அவர் நம்மளை வாழ வைப்பார், யார் வந்தாலும் அதை சங்காரம் பண்ணுவார், அவர் நம்மளோடு கூட இருப்பார், ஆண்டவர் நம்மளை எப்படிப்பட்ட யுத்தம் வந்தாலும் நம்மளை தப்புவிப்பார், அப்படி எல்லாம் சொல்லி ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை தான் ஜனங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிற வேலையில இந்த அசீரிய ராஜா ஆகிய சனகரிப் வந்து ரப்சாகேவை அனுப்பி இப்படி ஒரு பயமுறுத்துற வார்த்தையை சொல்லுவான். என்னன்னா, நிறைய காரியங்களை சொல்லி அதாவது அரணான சகல பட்டணங்களையும் அவர் பிடிச்சு கொண்டாரு. ஆனா எசேக்கியா ராஜா வந்து அவர் வருவாரு, அவர் வந்து நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம தான் வந்து நம்மளோட பேட்டில், அதாவது நம்ம போரில் நம்ம தான் ஜெயிப்போம், அவங்க தோற்று போவாங்க, இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஆனால் அசீரிய ராஜா சொல்கிறாரு, எல்லாமே செழிப்புள்ளதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் என் பட்சமாக வந்துடுங்க, நீங்கள் எங்கள் கூட இருங்க அப்படி என்று சொல்லுகிறாரு. இன்றைக்கு சொல்லுகிறேன், எசேக்கியா சொல்லுவது எதுவுமே நடக்க போறதில்ல, ஆண்டவர் உங்களை காப்பாற்ற போறதில்ல, ஆண்டவர் உங்களுக்கு எதுவுமே செய்ய போறதில்ல. ஆனா அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவிப்பவன் யார் என்று கேட்கிறான். அல்லேலூயா. ஒரு சவால் விட்ட மாதிரி இந்த செய்தி எசேக்கியா ராஜாக்கு கையில் போகுது. எசேக்கியா ராஜாவோட ஆட்களும் அங்கே வந்திருப்பாங்க. இதை சொல்லும் போது, இதை பேசும்பொழுது அதை கேட்டு கொண்டு போய் அந்த சுருளை கொண்டு போய், அந்த நிருபத்தை கொண்டு போய் எசேக்கியா கிட்ட கொடுத்தோன்னே எசேக்கியா பயந்து போகிறான். எப்படியாப்பட்ட வார்த்தையை கேட்டு, இந்த மாதிரி ஒரு பயத்துக்குரிய நிந்தனைக்குரிய வார்த்தையை கேட்ட உடனே அப்படியாப்பட்ட விசுவாசிக்கிற அந்த ராஜாவே பயப்படுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு நம்பிக்கை அற்று போகிற சூழ்நிலையா யார் பேசினாலும் செவி கொடுக்காதீங்க, செவி கொடுக்காதீங்க. சூழ்நிலையே நம்பிக்கையற்று போனாலும் நம்பிக்கை உள்ளவர்களாய் கர்த்தர் மேல இருங்க பிரியமானவர்களே. அந்த நிந்தையின் வார்த்தைக்கு நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. என சங்கீதக்காரன் சொல்கிறான் 119:39, நான் அஞ்சுகிற நிந்தையை என்னை விட்டு விலக்குங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், எத்தனை பெரிய எப்படி சொல்றேன்னா, பெரிய போர் வீரர் எசேக்கியா ராஜா, தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவர். ஆனா இந்த வார்த்தையை கேட்ட உடனே, இந்த நிந்தையுள்ள வார்த்தையை, பயமுறுத்துற காரியத்தை கேட்ட உடனே டோட்டல் ஃப்ளாப்பு. அல்லேலூயா. டோட்டலா ஃப்ளாப்பு. ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் பயந்து ஜெபிக்கிற ஜெயம்தான். 37:17 மறுபடியும் வாசிக்க கேட்போம். ஏசாயா 37:17. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கொள்ளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். செவியை சாய்ங்க ஆண்டவரே, கண்களை திறந்துள்ளும் ஆண்டவரே. சனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர், உலகத்தில் எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும்,
எப்படியாப்பட்ட ஜாம்பவானா இருந்தாலும் சரி, ஆனால் சில நிந்தனைக்குரிய காரியங்களை கேள்விப்படும் பொழுது, பேசும் பொழுது, நம்ம அதை கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சோர்வு வருகிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கூட பார்க்கிறோம், நல்லா வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் சரிஞ்சு போன காலங்களில் சில பேரெல்லாம் ஒரு மாதிரி பேசும்பொழுது, கேவலமாய் பேசும் பொழுதெல்லாம் அதை தாங்க முடியாது எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி கொண்டு இருக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நிந்தையான வார்த்தை அவ்வளோ மோசமான பிசாசு. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அதுக்கு செவி கொடாத இருங்கள், அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடாத இருங்கள் பிரியமானவர்களே. அவன் போய் அந்த பயத்துடன் போய் ஜெபாலயத்தில் போய் ஜெபத்தை கேட்டோன்னே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் ஒரு வேலையை செய்கிறார் அவனுக்காக. என்னவென்றால், எப்படிலாம் சொன்னா, அதாவது அந்த சனிகிரிப் வந்து டோட்டலா மொத்த பேரையும் அழிச்சு போடுவேன் என்று சொன்னான். ஆனா தேவன் இவன் ஜெபத்தை கேட்டு ஒரே ராத்திரியில 109,000 பேரை ஒரே ஒரு தூதனை வைத்து சங்காரம் பண்ணினார். ஹல்லேலூயா. கொஞ்ச நஞ்ச பேர் இல்ல, 109,000 பேர். ஹல்லேலூயா. ஏசாயா 37, 35, 36 நீங்க வாசிப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவு பேர் ஒரே தூதனை வச்சு மறுநாள் அதிகாலையில் வந்து பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆண்டு போயிருந்தாங்களாம். ஹல்லேலூயா. எல்லாரும் மரித்து போயிருந்தாங்களாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்ம ஜெபங்கள் ரொம்ப பவர்ஃபுல். ஆலயத்தில் நீங்க வந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ரொம்ப அதிகமான பவர் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். அந்த வல்லமை அதிகமா இருக்கிறது பிரியமானவர்களே. நீங்க வரும்பொழுதெல்லாம், தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம், நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நிந்தையோட வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுக்காதீங்க. சவுலை கூட நம்ம பார்ப்போமானால் 1 சாமுவேல் 17, 10, 11 அவன் எப்படி சொல்றதுன்னா, நல்ல ஒசரமான மனுஷன். அது மாத்திரம் இல்லை, அவன் ஒரு போர் வீரன். அது மாத்திரம் இல்லை, he was anointed. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவன். ஆனா கோலியாத்துக்கு பயப்படுறான். அவன் கோலியாத்துக்கு பயப்படுறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவனோட அபிஷேகம் யார் மேலெல்லாம் இருக்குது? தேவனோட அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. எதுக்கு பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் காரியங்களுக்கும் நீங்க வந்து பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஜெபிங்க. உங்க சத்தத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கோலியாத்தை போல இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க. உங்க பிரச்சனைகளை பார்க்கிலும், நீங்க கடந்து போற வேதனையை பார்க்கிலும், உங்க சூழ்நிலையை பார்க்கிலும் உங்களோட இருக்கிற தேவன் பெரியவர். அவர் சர்வ வல்லவர். உங்களுக்காக he can change things, உங்களுக்காக he can create things. நீங்க விசுவாசிங்க. இந்த வேளையில பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சங்கீதம் 69:20 தாவீது சொல்லுகிறான், நிந்தனை என் இருதயத்தை பிளக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், யார் வேணா எது வேணா பேசிட்டோங்க, அந்த வாழ்க்கையில அந்த சூழ்நிலை கடந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அந்த நிந்தையான வார்த்தை எவ்வளவு மோசமானது என்று பல வேலைகளை என் வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்பாகலாம் எவ்வளோ கடினமா இருக்கும். ஆனா நம்மளை பலப்படுத்துகிறதே தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட நிந்தனையான வார்த்தையா இருந்தாலும் சரி, சில பேர் பேசுவாங்க. எப்படி சொல்றதுனா, நம்ம ஒரு ஹோப் வச்சிருப்போம் ஆண்டவர் மேல, நம்ம நம்பி இருப்போம் ஆண்டவர் மேல. ஆனா அவங்க பேசுகிற காரியங்கள் இருக்கே, ஹல்லேலூயா, அப்படியாய்க்கோட பயப்படத்தக்கதாய் பேசுவாங்க. டிஸ்கரேஜ்மெண்ட், நிறைய இடத்துல டிஸ்கரேஜ்மெண்ட் தான் இருக்கும். நம்மளை யாராவது ஒரு டிஸ்கரேஜ் பண்ணி பேசியிருப்பாங்களா பாருங்களேன். முக்கியமாக நல்லா பிள்ளைங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க, வீட்டில் நல்லா இருக்கிற பிள்ளைங்க, நல்லா வேலை செய்கிற பிள்ளைங்கள, இவங்கள மட்டும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? ரொம்ப பிடிக்கும். அப்படியே பாசமாக அன்பாக கொடுக்கறது வாங்குறது எல்லாம் செய்வோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பிள்ளை இருக்கும் வீட்டில். ஹல்லேலூயா. ஆனால் திட்டுவோம் பாருங்க, வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டுவோம், அற்பமாக பேசுவோம். ஹல்லேலூயா. அற்பமாக பேசுவோம், வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுவோம். ஆனால் இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அப்படியேப்பட்டவங்களை உயர்த்த கூட தேவன் பெரியவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட பிள்ளைங்கன்னா வளர்ற காலத்தில் எங்கேயோ நிற்கோங்க. இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட் ஆல்வேஸ். டிஸ்கரேஜ்மெண்ட்டான காரியங்கள் வந்தால் கூட ஜஸ்ட் ஓவர் கம் இட். அது முற்றிலுமா நீங்க தகர்த்து வெளியே வந்துருங்க. ஹல்லேலூயா. ஹோப்லெஸ்ஸா பேசுவாங்க சில பேர். ஹல்லேலூயா. நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, நீ வேலைக்கே ஆக மாட்ட, நீ உருப்படவே மாட்ட. மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ உருப்படவே மாட்ட, நீ வேலைக்கே ஆக மாட்ட. இல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் உருப்பட வைப்பாரு. உங்க பிள்ளைங்க ஒண்ணுமே இல்லாத வேஸ்ட் பிள்ளைங்களா இருந்தாலும் டெய்லி காலையில கையை வச்சு பிளஸ் பண்ணுங்க தலைமையில. ஹல்லேலூயா. என் பிள்ளைங்களை நீங்க மாற்றுவீங்க ஆண்டவரே, என் பிள்ளை மாறும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற நீங்களே கேவலமா பேசாதீங்க உங்க பிள்ளைங்களே. ஹல்லேலூயா.
அந்த பிள்ளையும் கர்த்தர் தான் படிச்சாரு. அல்லேலூயா. அந்த பிள்ளைங்களையும் கர்த்தர் தான் உருவாக்கினாரு. அல்லேலூயா. நீங்க பேரண்ட்ஸா செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க பிள்ளைய தலைமையில டெய்லி தூங்கும் போதே காலையில கையை வச்சு ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே நீங்க ஞானத்தை தாங்க. நீங்க அடங்கா பிடாரியா கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா நீங்க அடக்குவீங்க ஆண்டவரே. உங்களால முடியும் ஆண்டவரே. நீங்க கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே. நீங்க மாற்றுவீங்க ஆண்டவரே. நீங்க உருவாக்குவீங்க ஆண்டவரே. நீங்க பயன்படுத்துவீங்க ஆண்டவரே. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரோட கரத்துல உங்க பிள்ளைங்களை பிடிச்சு கொடுத்துருங்க. கர்த்தர் நடத்துவார், தேவன் நடத்துவார். அதை விட்டுட்டு திட்டுவீங்க பாரு, அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நம்பிக்கை கூட ஆண்டவர் மேல, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நம்பிக்கை கூட சுத்தமா பிள்ளைங்களுக்கு போயிடும். பிள்ளைங்க அப்படியே உடஞ்சே போயிடும். வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறது. நோ. ஹல்லேலூயா. என்கரேஜ் யுவர் சில்ட்ரன், என்கரேஜ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். கஷ்டம் கடினம் ஒரு மாதிரி இருந்தா கூட நோ, இட் வில் ஹேப்பன், இட் வில் கோ. ஆண்டவர் செய்வார், மாற்றுவார். இது செய்யாத, இப்படி செய்யுமா, ஜஸ்ட் ப்ரே. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். இதெல்லாம் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேங்க. எங்கள் பெரிய பையன் எப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக இருப்பான். அப்படின்னா சத்தியம் தெரியும் நல்லா, ஆனால் எப்போதுமே ரொம்ப ஜாலி. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாமே என்கிட்ட ஓப்பனாக சொல்லுவான். அவன்கிட்ட பிடிச்சது என்ன எனக்கு ஒன்றுனா, தப்பு செஞ்சாலும் ஓப்பனாக பேசுவான், தப்பு செய்யலைனாலும் ஓப்பனாக பேசுவான். எல்லாத்தையுமே எங்கள் பெரிய பிள்ளை ரொம்ப ஓப்பனாக பேசுவான். அவன் எப்படி நான் வேர்ல்ட்லேயே கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பான். சின்னவன் அப்படி இல்லை, ரொம்ப கருத்து. அதாவது இப்படி தப்புப்பா, இது இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னா பர்ஃபெக்டாக அதை கேட்டு அப்படியே பர்ஃபெக்டாக வருவான். ஆனால் பெரியவன் அப்படி ஜாலியாக இருப்பார், எது சொன்னாலும் ஓகே. ஆனால் ரொம்ப அருமையான பிள்ளை பெரியவன். அப்படி எதுக்கு சொல்ல வந்தனே தெரியல எனக்கு. ஓகே. ஆனால் நான் அவனுக்காக ஜெபிப்பேன். அதாவது சின்ன வயசுலேயே அவன் கூட இருந்த காலத்துலலாம் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது தலையில் கை வச்சு ஜெபிப்பேன். இப்போவும் அவங்க எப்படி சொல்கிறேன்னா, அப்ராடு போயிட்டதுக்கப்புறம் கூட என் பிள்ளைக்காக ரொம்ப பாரத்தோடு பெரியவனுக்காக 2 பேருக்காகவும் ஜெபிப்பேன். ஸ்பெஷலாக பெரியவனுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆனால் டெய்லி என்னோட கடமை என்னென்னா, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவேன். அவனை திட்ட மாட்டேன், ஆனால் சாஃப்டாக சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு அப்படி சொன்னால் தான் பிடிக்கும். நீ இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்தீங்களா, டீச்சர் வேலை பார்ப்போம் நல்லாவே வீட்டில். நோ, ஸ்ட்ரெயிட், அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வேலைக்கு ஆகாது. நான் கேட்பேன். அவன் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பேன், அவன் எல்லாத்தையும் சொல்லுவான். எல்லாத்தையும் கேட்டுட்டு, நோப்பா, சி யூ நோ எவ்ரி திங், உனக்கு எல்லாமே தெரியும் இந்த வயசுக்கு, எதுலேயும் போய் மாட்டிக்கக்கூடாது, நீ பத்திரமா இருக்கணும், யூ ஹாவ் டு பி சேஃப். ஆனால் இது வேணாடா, இது நல்லதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோ, யூ கேன் டூ இட். அப்படி சொன்னால் ஓகே ஓகே அத்தை அப்படி ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்குவான். அப்புறம் என்ன பண்ணுவான், அவன் சொன்னதெல்லாம் என் மைண்டுக்கு போயிடும். அவன் என்ன எப்படின்னா, அவன் சொல்கிறது எல்லாமே என் மைண்டுக்கு வந்துடும். அப்புறம் போய் ஆண்டவர் சமூகத்தில் அழுகுதான். ஆண்டவரே, அவன் எங்கே இருந்தாலும் பாதுகாத்துக்கொள்ளுங்க, அவன் எங்கே இருந்தாலும் பரிசுத்தமாக வளரணும், அவன் எங்கே இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கணும், அவன் எங்கே இருந்தாலும் அவனுக்கு உலகம் தெரியணும். அதனால் நீங்கள் அவனை சரியான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே சொல்லிட்டு, எப்போ பிள்ளைங்க என்கிட்ட பேசினாலும், இன்னைக்கு ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு பைபிள் படிச்சியா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாப்டர் மட்டும் நைட்டு படிச்சிருப்பா. காலையில் கஷ்டம்தான் ஸ்கூலுக்கு போகும்பொழுது, நைட்டு படுக்கும்போது படிச்சுட்டு படு. இன்றைக்கு ஓகே அவன் சொல்லுவான், ஓகே 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 அப்படி தான் சொல்லுவான். ரொம்ப நாள் படிக்கிறதே கிடையாது, ஆனால் ஓப்பனாக சொல்லுவான், இல்லை அத்தை நான் படிக்கிறது இல்லை, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா உண்மையாக இருப்பான், உண்மையாக பேசுவான். ஆனால் இப்போ சமீபமாக அவனுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்க 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 இன்னைக்கு வேதத்தை கருத்தாய் வாசிக்கிறவனாய் மாறி இருக்கிறான். ஆண்டரோட சத்தியத்தை அறிந்து, அவனுக்கு நல்ல சத்தியம் தெரியும். அவன் இங்கே இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆசை, எங்கள் பிள்ளைங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கணும்னு. அதனால் எப்படியோ அவனை பிடிச்சி கஷ்டப்பட்டு பேட் வாசிக்க சொல்லி கொடுத்து அமிச்சேன். ஆனால் அவன் அங்கே வெளியூர் நாடு போகும்பொழுது எனக்கு துக்கமாக இருந்தது, பிள்ளை ஆண்டருக்காக பயன்படுத்தாமல் போயிடுவானோ என்று சொல்லி. ஆனால் எப்போதுமே ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். அப்போ திடீர்னு ஃபாரினில் அப்ராடில் அவன் சர்ச், அவ்வளோ பெரிய சர்ச்சில் அவன் வாசிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இன்னைக்கு அங்கே வாசிக்கிறான், அதுலேயும் சிறந்தவனாக வாசிக்கிறானா. அவனை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். அப்போ அவன் சொன்னானா, எல்லாமே எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தது தான், அவங்க தான் அந்த நாளில் என்னை வாசிக்க வச்சாங்க, இந்த நாளில் நான் இங்கே வாசிக்கிறேன். கர்த்தருக்காக நம்ம எதை செய்தாலும், எதை விதைத்தாலும் கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். அவன் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் இங்கே சர்ச்சில் வாசிக்கிறேன், அந்த வீடியோ எனக்கு அனுப்பி வைப்பான். அப்போ நம்ம பட்ட பிரயாசங்கள், நம்ம படுற ஜெபங்கள், பிள்ளைகளுக்காக நம்ம படுகிற பாரங்கள் வீணாய் போவதில்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், பிள்ளைகளை ஜாக்கிரதையாக கையாளுங்க, ஜாக்கிரதையாக கையாளுங்க, அன்பாய் கையாளுங்க,
பொறுமையாய் கையாளுங்க. முக்கியமா ஜெபித்து பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. ஜெபம் மட்டும்தான் பிள்ளைங்களை மாற்றும். இன்றைக்கு அவன் வாசிக்கிறான் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கர்த்தருக்குள்ளாக ஆண்டவர் அங்கேயும் அவனை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ எல்லா கிறிஸ்டியன் கான்செர்ட்டுக்கும் அவன் போகிறான். அவன் விளையாட்டா உலகமா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து கொண்டு போகிறான். அந்த தேவ பயம் அவனுக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏற்ற வேலையில ஏற்ற நேரத்துல கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், எப்படியாப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சொல்றேன், வேஸ்ட், நீ வேலைக்கு ஆக மாட்ட, பிரோஜனப்பட மாட்டேன்லாம் பிள்ளைங்களை பேசாதீங்க. யாரையுமே பேசாதீங்க. ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட பேசாதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட பேசாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி தத்துவத்தை தேவன் வைத்திருக்கிறார். பெரியவர்களே, அவர் சித்தத்தின்படியே நம்மளை அவர் நடத்துகிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்கும் போது இன்னைக்கு என் பிள்ளைய என்கரேஜ் பண்ணதான் அவன் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கிறான். அவனை டிஸ்கரேஜ் பண்ணோன்னா ஒண்ணுமே செய்யாதுங்க பிள்ளைங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், என்கரேஜ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. நீங்களே உங்களை என்கரேஜ் பண்ணிக்கோங்க. உங்கள் கூட சார்ந்து இருக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. நெகட்டிவ் வார்த்தையை பேசாதீங்க. நீங்கள் பாசிட்டிவான வார்த்தையை பேசும் பொழுது தான் அங்கே எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அதனால் நீங்கள் முதல்ல பாசிட்டிவாக பேசுகிறவர்களாக இருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு சொல்லுகிறேன், எத்தனை பெரிய பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டாலும், எத்தனை நிந்தனையான பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நான் கூட 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பயமுறுத்துகிற காரியம், நிந்தையான காரியங்கள்லாம் என்னை தேடி வந்தது. பிரியமானவர்களே, உண்மையில அது சில காரியங்களை கேட்கும் பொழுது கொஞ்சம் எனக்கே தடுமாற்றமும் பயமும் இருந்தது. ஆனால் நான் ஒன்று தான் செய்தேன். என்னென்றால் ஸ்ட்ரைட்டாக ஃபாஸ்டிங் தான். ஒன்று சொல்கிறேன், எந்த நெருக்கடி, பிரச்சனை, போராட்டம், என்ன எப்படியாப்பட்ட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற, நம்ம இருதயத்தை சிந்தனையை டிஸ்டர்ப் பண்ணுற காரியங்கள் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், உபவாசித்து ஜெபிங்க. பிரியமானவர்களே, ஒன்று தான் செய்தேன். 2 நாள் ஃபாஸ்டிங், 2 டேஸும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து என்னுடைய எல்லா கஷ்டங்களையும், வேதனையும், துக்கங்களையும் சொல்லிட்டேன். பிரியமானவர்களே, ஆனால் இந்த 2வது நாள் உபவாசத்திலே கர்த்தர் மகிமையான சமாதானத்தை அந்த பிரச்சனைக்கு கொடுத்தார். 4 மாசத்துக்கு முன்னாடி நான் கடந்து போன அந்த டென்ஷன்ஸ், அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் எவ்வளவு மகிமையானவர் என்று நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கு காலையில நான் என்ன சொன்னேன், நம்ம கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவர் என்று. இந்த கடைசியாக ஒரு சாட்சியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு காலை வேளையில 3:30 மணிக்கு நான் இன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்த ஆண்டவரோட சமூகத்துக்கு வந்து ஜெபித்துட்டு இந்த மெசேஜை மறுபடியும் தியானம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போ திடீரென்று நான் பாஸ்டர் கொஞ்சம் லேட்டாக தான், என்ன 3:30 மணிக்கு எழுப்பக்கூடாதுன்ட்டு அவர் தூங்கி கொண்டு இருந்தார். நான் பாட்டுன்னு எப்போதுமே உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதோ, தெய்வ சமூகத்தில் இருக்கும்பொழுதும் எனக்காகவும் நான் மன்றாடுவேன். இந்த மெசேஜை கோத்ரூ பண்ணி தியானிச்சிட்ருக்கேன், எனக்காகவும் ஜெபிக்கிறேன். நேற்று தினத்தில் கூட தெய்வ சமூகத்தில் இருக்கும்பொழுது எனக்காக நான் ஜெபித்துட்டு, என் காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். காலையில் அவர் எழுந்திரிச்சு வந்தார். ஒரு 4 o'clock இருக்கும். எழுந்திரிச்சிட்டு வந்து 4 o'clock, அம்மா சரி ஓகேம்மா ஒரு 10 minutes போய் மறுபடியும் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபரூமுக்கு வந்துட்டு திருப்பி போனார். படுத்த கொஞ்சம் மணி நேரத்தில் ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறார், ஒரு தேவ சத்தத்தை அவர் கேட்கிறார். எழுந்திரிச்சு வந்து என்கிட்ட சொல்றாரு, அம்மா உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரிடம் பேசி கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் அங்க பேசுகிறார் அவர் தீர்க்கதரிசிக்கிட்ட. ஹல்லேலூயா. உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான காரியம். எனக்கு இந்த கால வேலை ரொம்ப எப்படி சொல்றேன், அபிஷேகமா இருந்தது அந்த வார்த்தை கேட்கும் பொழுது. அப்போ என் சத்தத்தை தேவன் கேட்டார், என் சத்தத்தை தேவன் கேட்டார். உங்கள் சத்தத்தை தேவன் கேட்டு இருக்கிறார். உங்கள் சத்தத்தை, உங்களோட ஜெபத்தை தேவன் கேட்டு இருக்கிறார். இன்றைக்கு அவர் பதில் கொடுக்கிறார். உன் சிறுமையை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நிந்தனை உன்னை விட்டு நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உன் சிறுமையை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியாய் கூட எல்லா தீமையும் உனக்கு நன்மையாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நிந்தனை உன்னை விட்டு நீங்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, அன்பின் பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த நாளில் I pray for the congregation in Jesus name Lord. இயேசுவின் நாமத்தினால என் சபையாருக்காக நான் பாரத்துடன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த விண்ணப்பங்களை உமது ஆலயத்தில் சுமந்து கொண்டு வந்தார்களோ, இதோ அன்னாள் சுமந்து கொண்டு வந்தாள், யோசபாத் சுமந்து கொண்டு வந்தான், அல்லேலூயா, எசேக்கியா சுமந்து கொண்டு வந்தான் ஆண்டவரே. எல்லோருக்கும் பதில் கொடுத்து ஜெயமாய் மகிமையாய் அற்புதங்களை செய்தவர். இதோ வந்த யாவருக்கும் நீர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எந்த விண்ணப்பத்தை ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில், எந்த நெருக்கத்தில், எந்த சிறுமையில, எந்த நிந்தனையில இந்த நாளில் உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ, கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. தேவன் அறிவீராக இவர்கள் காரியங்களை மாறுதலாய் முடியும் பண்ணும்படியாய் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக. எனக்கு உதவி வேண்டும் என்று கேட்கிற யாவருக்கும், சுகம் வேண்டும் என்று கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பதில் தர மாட்டீரா என்று கேட்கிற யாவருக்கும், என் தலையை உயர்த்த மாட்டீரா என்று கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் இந்த நாளில் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நாளில் நீர் பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. இவர்கள் சத்தத்தை நீர் கேட்டு இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் உமது ஆலயத்திலிருந்து பேசப்பட்ட எல்லா மகிமையான காரியங்களுக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலை தம் ஜனங்களுக்கு கொடுக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமது மகிமை இங்கே வெளிப்பட்டதுக்காக நன்றி. உமது அற்புதங்கள் நடப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எந்த நம்பிக்கையுடன் ஆண்டவரே ஒவ்வொரு தடவையும் உமது ஆலயத்திற்கு உம்மை தேடி வருகிறார்களோ, நம்பி வந்தால் அன்னாள், ஹல்லேலூயா, நம்பி வந்தான் யோசபாத், நம்பி வந்தான் எசேக்கியா, நீர் கைவிடவில்லை ஆண்டவரே, நீர் கைவிடவில்லையே. ஓ ரபலா ஷதலா பகபா, ஓ ரிஹாந்த ராகபலி ஹாதராதியா, நன்றி ஆண்டவரே, நீர் கைவிடவில்லையே. அவர் உன்னை கைவிடுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை. உன் காரியங்களை வெகுவாய் முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காரியங்களை சீக்கிரமாய் முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த காரியங்களுக்கு முடிவை எதிர்பார்த்து நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அது சீக்கிரமாய் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. நன்றி ஆண்டவரே. உங்களை முழு மனதாய் நாங்கள் சார்ந்திருக்கிறோம், முழு மனதாய் நம்புகிறோம். எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை நீர் செய்ய போவதற்காக நன்றி. எங்கள் கண்கள் அதிசயங்களை காணும்படியாய் காரியங்களை வாய்க்க செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென்.